சோர்சன் இன்னைக்கு நம்ம ஷேப் ட்ரேசிங் ரோபோட்ல 3 ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம். ஸோ, இப்போ வாங்க நம்ம ப்ரோகிராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிறலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வென் ஸ்டார்டட் பிளாக்குக்கு கீழ பார்த்தீங்கன்னா, செட் டிரைவ் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா செட் பண்ண போறோம். அது பார்த்தீங்கன்னா, டிரைவ் ட்ரெயின்ல இருந்து செட் டிரைவ் வெலாசிட்டிய பார்த்தீங்கன்னா எடுத்து, வென் ஸ்டார்டட் பிளாக்கு கீழ பார்த்தீங்கன்னா செட் பண்ண போறோம். செட் வெலாசிட்டி நம்ம செட் டிரைவ் பிளாக் வெலாசிட்டி எதுக்கு செட் பண்றோம்னா, நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா வரையறது மெதுவா வரையும். ஃபாஸ்ட்டா வரையணுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா செட் பண்றோம். நம்ம பெர்சன்டேஜ் ஏத்த ஏத்த நம்ம ரோபோட்டோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் ஆகும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கீழ இருந்து செட் டர்ன் வெலாசிட்டி டூ 50% இருக்கிற இந்த பிளாக்க பார்த்தீங்கன்னா எடுத்து, நம்ம டிரைவ் வெலாசிட்டிக்கு கீழ பார்த்தீங்கன்னா, டர்ன் வெலாசிட்டிய பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும். இதுவும் அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ரோபோட் டர்ன் பண்ற ஸ்பீட பார்த்தீங்கன்னா ஏத்தும். அதுக்காக தான் நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பிளாக் யூஸ் பண்றோம். நான் பார்த்தீங்கன்னா, இதுல 200 குடுத்துருக்கேன். ஒரு ஷேப்புக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மை பிளாக்ஸ்ல போயி, மேக பிளாக்க குடுத்து, இங்க பிளாக் நேம் கேட்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாக் நேம் குடுக்கணும். நான் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக்குக்கும் ஒரு பிளாக் நேம் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஷேப் வரையறதுக்காக ஷேப் 1, ஷேப் 2, ஷேப் 3 முதல்ல பார்த்தீங்கன்னா, ஷேப் 1ல நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா, லுக்ஸ்ல போயி, மூவ் பென் டவுன்ன்ற ஆப்ஷன பார்த்தீங்கன்னா குடுத்து, கீழ வச்சிருக்கேன். நம்ம ரோபோட்ட பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரோபோட்டோட பெண்ண பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரேஸ் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா செட் பண்ணும். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, செட் பென் கலர்ல பார்த்தீங்கன்னா, நான் ரெட் கலர் வச்சிருக்கேன். அதே மாரி அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா இருங்க நான் ஒரு செகண்ட் உங்களுக்கு பிளே கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம செலக்ட் பிளே கிரவுண்ட்ல போயி, கீழ போகணும். கீழ போனோம்னா, ஷேப் ட்ரேசர்ன்னு இருக்கும். இத பார்த்தீங்கன்னா, இப்ப கிளிக் பண்ணி பிளே கிரவுண்ட் ஓப்பன் பண்ணணும். இதுல பாருங்க, நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு இருந்து இங்கிட்டு ஸ்ட்ரெய்ட் லைனா போறோம்ல, இந்த ஸ்ட்ரெய்ட் லைன் பார்த்தீங்கன்னா, 500 mm. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிரைவ் ஃபார்வர்ட் ஃபார் 500 mmன்னு குடுத்துருக்கேன். நம்ம ரோட் பார்த்தீங்கன்னா, இப்ப இங்கேருந்து இங்க போற 500 ஆகும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா, திரும்புறதுக்கு யூ டர்ன் போடுற மாரி திரும்புறதுக்கு பார்த்தீங்கன்னா, 135 டிகிரிஸ் பார்த்தீங்கன்னா ஆகும். அதனால தான் நான் கீழ பார்த்தீங்கன்னா, டர்ன் ரைட் ஃபார் 135 டிகிரிஸ் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு லாங் சைடா இருக்குல்ல, இந்த சைடு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 700 இருக்கும். அதுக்கு கீழ எல்லா டர்னிங்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிளுக்கு எல்லா டர்னிங்லயும் 135 டிகிரிஸ் தான் இருக்கும். அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா 2 டர்னிங்லயும் 135 டிகிரிஸ் குடுத்துருக்கேன். கீழயும் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு இந்த 2 சைடுமே பார்த்தீங்கன்னா 500 தான். அடுத்து ஒரே ஒரு லாங் சைடு மட்டும் தான் 700 இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா வரைஞ்சு முடிச்ச பிறகு, கீழ இருக்கிற மூவ் பென் அப்ன்ற ஆப்ஷன பார்த்தீங்கன்னா, நான் லூப்ஸ்ல இருந்து எடுத்து செட் பண்ணிட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ரோபோட்டோட பென் பார்த்தீங்கன்னா மேல போயிரும். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, டிரைவ் ரிவர்ஸ் ஃபார் 661 குடுத்துருக்கேன். நான் எதுக்கு 661 அதுவும் ரிவர்ஸ்ல குடுத்துருக்கேன்னா, நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா, அப்படியே ரிவர்ஸ்ல வந்து இந்த அடுத்த ட்ரையாங்கிள்ல போய் பார்த்தீங்கன்னா, கனெக்ட் ஆயி, அடுத்த டிராயிங்க பார்த்தீங்கன்னா, வரைய ஆரம்பிக்கணுன்றதுக்காக கரெக்ட்டா 661 நான் குடுத்துருக்கேன். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, டர்ன் ரைட் ஃபார் 90 டிகிரிஸ்ன்ற பிளாக்க பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். 90 டிகிரிஸ் டர்ன் பண்ணணுன்றதுக்காக. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேப் 1 பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இப்ப அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, எல்லா ஷேப்புமே இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஷேப் 2 பத்தி பார்க்கலாம். ஷேப் 2லயும் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான். மூவ் பென் டவுன், செட் பென் கலர்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நான் 2வது ஷேப்புக்கு ப்ளூ கலர் குடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம, ஒரே மாரி பிளாக்ஸ் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா, நான் கண்ட்ரோல்ல இருந்து ரிப்பீட் பிளாக் எடுத்து வச்சிருக்கிறேன். ரிப்பீட் பிளாக்ல பார்த்தீங்கன்னா, நான் 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணுன்றதுக்காக மேல பார்த்தீங்கன்னா 2 போட்டிருக்கேன். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, டிரைவ் ஃபார்வர்ட் ஃபார் 500 இருக்கிற இந்த பிளாக்க பார்த்தீங்கன்னா, கீழ ரிப்பீட் பிளாக்குக்கு உள்ள பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கேன். நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா 500 ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணணுன்றதுக்காக 500 குடுத்துருக்கேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிளோட எல்லா டர்னிங்லயும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 120 டிகிரிஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ட்ரையாங்கிள்ல 135 டிகிரிஸ் இருந்தது. ஆனா இப்ப நம்ம செகண்டா பார்த்துட்டு இருக்கிற ட்ரையாங்கிள்ல 120 டிகிரிஸ் இருக்கு. இப்ப அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, ரிப்பீட் பிளாக்குக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நான் டிரைவ் ஃபார்வர்ட் ஃபார் 500 mmன்னு குடுத்துருக்கேன். அதே மாதிரி டர்ன் லெஃப்ட் ஃபார் 150 டிகிரிஸ்ன்னு குடுத்துருக்கேன். ஏன்னா ரோபோட் பார்த்தீங்கன்னா, இது வந்து டர்ன் லெஃப்ட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, ஷேப் பார்த்தீங்கன்னா வரையும். அதுக்கு அடுத்து கீழ பார்த்தீங்கன்னா, லூப்ஸ்ல இருந்து மூவ் பென் அப்ன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன்.
இப்போ அது கீழே டிரைவ் ஃபார்வர்ட் ஃபார் 680 குடுத்துருக்கேன். இப்ப நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வரைஞ்சு முடிச்சுட்டுன்னா, இங்கிட்டு இருந்து இப்படி நேரா வந்து அடுத்த ஷேப்ல இங்க இடத்துல பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, இப்படி குடுத்துருக்கேன். நேரா வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து இங்க வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா, 680 தேவைப்படும். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நான் டர்ன் லெஃப்ட் ஃபார் 90 டிகிரிஸ் குடுத்துருக்கேன். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, 90 டிகிரிஸ்ல டர்ன் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, போய் ஜாயின் ஆகும். ஜாயின் ஆகும்போது இருக்கிற டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரெய்ட்டா தான் இருக்கும். இப்ப அது கீழ பார்த்தீங்கன்னா, நான் டிரைவ் ஃபார்வர்ட் ஃபார் 185 குடுத்துருக்கேன். இதனால பார்த்தீங்கன்னா, நம்ம ரோபோ பார்த்தீங்கன்னா, இங்க 3 பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து இங்க பார்த்தீங்கன்னா, 185 பார்த்தீங்கன்னா, டிராவல் பண்றதுக்காக நான் இங்க 185 டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கேன். இப்ப நம்ம ஷேப் 3 வந்துட்டோம்ல. அதனால பார்த்தீங்கன்னா, ஷேப் 3 பார்க்கலாம். ஷேப் 3ல பார்த்தீங்கன்னா, நம்ம அதே மாரி தான். கீழ பார்த்தீங்கன்னா, மூவ் பென் டவுன், செட் பென் கலர் பார்த்தீங்கன்னா, நான் 3 ஷேப்புக்கு பிளாக் கலர் செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா, டிரைவ் ஃபார்வர்ட் ஃபார் 400 குடுத்துருக்கேன். 400 பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணணும். அதே மாரி எல்லா டர்னிங்குமே பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 3 ட்ரையாங்கிள்க்கு பார்த்தீங்கன்னா, எல்லா டர்னிங்குமே 150 டிகிரிஸ் தான். அதே மாதிரி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு ஒரு லாங் சைடு இருக்கும். இந்த லாங் சைடு பார்த்தீங்கன்னா, 710 இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நான் கீழ இங்க குடுத்துருக்கேன். டிரைவ் ஃபார்வர்ட் ஃபார் 700 குடுத்துருக்கேன். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நம்ம அதே பார்த்தீங்கன்னா, 150 டிகிரிஸ் தான் குடுத்துருக்கேன். அதுக்கு கீழ இந்த சைடு இந்த சைடு இந்த ஒரு லைன் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா, 430 லென்த் இருக்கு. அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, மூவ் பென் அப் குடுத்துட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா, அது முடிச்சுட்டு, இப்ப பார்த்தீங்கன்னா, மூவ் பென் அப் குடுத்ததுனால பெண்ண பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பாட்டத்துலருந்து ரெய்ஸ் பண்ணி, கீழ வந்து அடுத்து இந்த ஷேப்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கனெக்ட் ஆகணும். இப்ப நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா, முடிச்சுட்டு இங்க இருக்கு, இங்க இருக்கு. அங்கருந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து நான் எதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எல் டைப்ல வந்து இங்க தான் கொண்டு வரணும். ஏன் இங்கலாம் கொண்டு வரக்கூடாதா? அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் எப்படி எதுக்காக இங்க வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரேன்னா, இந்த இடத்துல இருக்கிற இந்த ஆப்ஷன பாருங்க. எந்த இடத்துல இருந்தா கரெக்ட்டான சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, வரைய முடியும்னு அவங்களே குடுத்துருக்காங்க. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஃபர்ஸ்ட் ஷேப்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலயும், செகண்ட் ஷேப்க்கு பின்னு இருக்கிற இந்த இடத்துலயும், 3 ஷேப்க்கு இந்த இடத்துலயும், பார்த்தீங்கன்னா 4த் ஷேப்க்கு நான் அதனால இங்க வர சொன்னேன். இந்த இடத்துல இருந்து டர்ன் பண்ணி இங்க வரணும். அதே மாரி எல்லா ஷேப்க்கும் அவங்க எங்க குடுத்துருக்காங்களோ, அந்த இடத்துல இது பண்ணோம்னா, நம்மளுக்கு ப்ரோகிராம் பண்ண பார்த்தீங்கன்னா, ஈஸியாவும் இருக்கும், கரெக்ட்டாவும் இருக்கும். அதனால நான் பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா, இங்க கொண்டு வரணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா, நான் டர்ன் லெஃப்ட் ஃபார் 120 டிகிரிஸ் குடுத்து, கீழ பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்து 700 மீட்டர்ஸ் குடுத்து, ஃபார்வர்ட்ல மூவ் பண்றேன். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இங்க வர மாரி செய்றேன். ப்ரோகிராம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப நம்மளோட ரோபோட் எப்படி ஷேப்ஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்ணுன்றது பார்க்கறதுக்காக, பிளே கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். ஸோ, அதுக்காக பார்த்தீங்கன்னா, நான் செலக்ட் பிளே கிரவுண்ட கிளிக் பண்ணிட்டு, கீழ வந்தோம்னா, லாஸ்ட்க்கு முன்னாடி ரோல லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஷேப் ட்ரேசர்ன்னு இருக்கும். அந்த பிளே கிரவுண்ட பார்த்தீங்கன்னா, நான் கிளிக் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பன் ஆனோனே பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஷேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. டோட்டலா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 9 ஷேப்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம 6 தான் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல சாரி 3 தான் பார்த்தீங்கன்னா, ட்ரேஸ் பண்ண போறோம். ஸோ, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்துல இருக்கிற இந்த ஒரு 3 லைன் இருக்கிற இந்த சிம்பிள கிளிக் பண்ணிட்டோம்னா, ஒரு அலைன்மென்ட் சிம்பிள் மாரி ஒண்ணு இருக்கும். அத கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நாங்க போட்ட டிகிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா, எப்படி கால்குலேட் எடுத்தேன்னா, இதுல இருந்து தான் பார்த்தீங்கன்னா எடுத்தேன். நம்மளோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அதுபோக பம்பர் சென்சார்லாம் யூஸ் ஆயிருக்கா, அடுத்து லொகேஷன் ஆங்கிள், ரொட்டேஷன் டிகிரி, ஹெட்டிங் டிகிரி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதுல காட்டும். ஸோ, இப்ப நான் ப்ளே பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒரு நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா, மூவ் ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டிகிரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆகுது. டிஸ்டன்ஸ் டிகிரிஸ் எல்லாமே. ஸோ, இப்ப நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா, சூப்பராவே பார்த்தீங்கன்னா, 3 விதமான ட்ரையாங்கிள் ஷேப்ஸையும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே ட்ரேஸ் பண்ணிட்டு, ஸோ அடுத்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம ரிமைனிங் உள்ள 3 ஷேப்ஸ் இப்ப எப்படி ட்ரேஸ் பண்றதுன்றத பத்தி பார்க்கலாம். தேங்க் யூ.